ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பிசாசின் கரத்துக்களை கொண்டு போகிறார் சோதிக்கப்படுவதற்காக. ஏனென்றால் ஒரு பொருள் சோதிக்கப்பட்டால் தான் அது ஜொலிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு தச்சன் தன் பட்டயத்தை அடின்னு அடிச்சா தான் அது கூர்மையாக்கப்படும். அதுதான் பிரயோஜனப்படும். அதுதான் என்றும் அழியாமல் இருக்கும். அதுதான் எப்பொழுதும் சார்புள்ளதாக இருக்கும். அதை போல இயேசு கிறிஸ்து அங்கே சோதிக்கப்படும் பொழுது அவர் அங்கே புடமிட்டு ஜொலிப்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் நடத்துதலை பெற்ற பிள்ளைகள், ஒரு காரியத்திலே தேவன் என்னை விடுதலாக்கி கொண்டு வந்தார், என் குடும்பத்தின் ஒரு பிரச்சனையில் என்னை தேவன் தூக்கி எடுத்தார், என் பிள்ளையின் பிரச்சனையில் நான் விடுதலையாகி வந்தேன், என் ஜெபத்தை அன்று கேட்ட தேவன் இன்று கேட்க மாட்டாரோ என்ற அந்த சிந்தைக்குள்ளே நம் இழுப்புண்டவர்களாக போக வேண்டும். அது நம் ஆவியையும் ஆத்துமாவையும் பலப்படுத்தி நம் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தேற்றவாளனாக நம்மளுக்குள்ளே அவர் செயல்படுவார். அதான் தாவீது சொல்றாரு, நான் அப்படியே நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணு இப்படி போகும். ஏன்? அவன் இழுத்துட்டு போவான். நல்லா தான் இருப்போம், கர்த்தாவே இனி நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஒரு காரியம் போகும்போது கண்ணு தன்னால் போகும். எய்தாப்புல பேசிகிட்டு இருக்கவர் அந்த கண்ணை பார்ப்பார், இவன் எங்கே பார்க்குறான். அவரே பார்க்கும்போது அவரை உள்ளே இருந்து பார்ப்பார், இவன் எங்கே இழுப்புண்டு இருக்கிறான். இந்த பிரச்சனைக்கு, இந்த காரியத்துக்கு, இந்த இடத்துல நான் பயப்படாமல் சுத்தத்தில் நின்று ஜெயிப்பேன், இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இதைத்தான் சொல்றார், சத்துருவுக்கு நான் பயப்படேன். ஒரு பண ஆசை அல்லது ஒரு காரியம் அல்லது ஒரு பொருள், இந்த மாதிரி இழுப்புண்டு ஒரு பிரச்சனை, என்னை அவதூறு பேசிட்டாங்க, உடனே போய் வரிஞ்சு கட்டிட்டு போய் பஞ்சாயத்தை கூட்டி, அது இல்லை. இதை விட்டு பொறுமையோடு இருப்ப, இந்த போராட்டத்திலே நான் பயப்பட மாட்டேன். ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை அறிந்து, இயேசுதான் என் தெய்வம், நான் கர்த்தரையே நேசிக்கிறேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஒருவர் வருகிறார், ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்து விட்டார். அதுக்கு பின்பாகத்தான் விஷயமே இருக்கு. இப்பதான் என்ன பண்றாரு? ட்ரெயின் பண்றாரு. இங்க வச்சு உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பயிற்சி கொடுக்குறார். இந்த பயிற்சியில் தேர்வு பெற்றவர்களாக, இப்போ இந்த ஆடா உள்ள வந்துச்சு இல்லையா, அந்த ஆடு வெளியில வரும்பொழுது எப்படி வருது? வந்து நிற்குது, யுத்த குதிரையாய் நிற்கிறது. அதான் அபிஷேகம் பண்ணி. அப்ப இது வெளியில வரும்போது குதிரையா வரணும். குதிரையா வந்தா தான் அது எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் அதற்கு ஒரே தொலைநோக்கு பார்வை, எப்படியாவது இந்த படைக்குள்ளே நான் ஜெயித்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த வீரனை ஏற்றிக்கொண்டு போகிறது. அப்ப இயேசு நம்மேல் பயணித்து போவதற்கு நான் யுத்த குதிரையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் யுத்தத்தை செய்து எனக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா.